வெல்கம் டு திவிஸ் டெக் இகாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிவிங் நோட்டாக தான் இருக்க போகுது. நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி 86 மைக்ரோ ப்ராசஸர், 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் பற்றி நிறைய கண்டென்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். என்னதான் நம்ம டெக்னிக்கல் கண்டென்ட்ஸ் நிறையா படித்தாலும் அட் லாஸ்ட் நம்ம எண்டப் பண்ண போகிறது ஒரே ஒரு சிங்கிள் ஆர்டிக்கலில் தான். பேர் ரிசர்ச் ஆர்டிக்கல். நம்ம இந்த ரிசர்ச் ஆர்டிக்கலில் ஃபஸ்ட்டு நம்ம எழுத போகிற ஒரு கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட். இந்த அப்ஸ்ட்ராக்ட் எழுதுறது அவ்வளோ கஷ்டமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. ரொம்ப ஈஸியாக ஒரு சில ஸ்டெப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. அதை வச்சு நம்ம இந்த அப்ஸ்ட்ராக்டை ஈஸியாக நம்ம எழுதிட முடியும். ஸோ நிறையா பேர் இந்த அப்ஸ்ட்ராக்ட் எழுதும்போது நிறைய கன்ஃபியூஷன்ஸை ஃபேஸ் பண்ணுவாங்க. ரைட், எந்த சென்டென்சஸை ஃபஸ்ட்டு போடுறது, எந்த சென்டென்ஸை பின்னாடி போடுறது, எதுக்கப்புறம் இந்த ப்ரொஜெக்ட் பண்ணலாமா, இந்த சென்டென்சஸை ஹைட் பண்ணலாமா அப்படிங்கிற நிறைய கன்ஃபியூஷன்ஸஸ் எல்லாருக்குமே இருக்கும். பட் ஆனால் அவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் தேவையில்லை. ரொம்ப ஈஸியாக இந்த அப்ஸ்ட்ராக்டை எப்படி எழுதலாங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரைட், ஸோ இந்த அப்ஸ்ட்ராக்டாக நீங்கள் எழுதுறதுனால நமக்கு என்னென்ன யூஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட், நம்ம என்ன ஒரு ஹேக்கத்தான்ஸ் போனாலும், அதாவது எஸ்பெஷலி இந்த செகண்ட் இயர் இன்ஜினியரிங் பீப்புள், தேர்ட் இயர் அண்ட் ஃபைனல் இயர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிற வேர்டு எந்த ஒரு ஹேக்கத்தான் போனாலும் ஃபஸ்ட்டு கேட்குறது சப்மிட் யுவர் அப்ஸ்ட்ராக்ட். செகண்ட் திங் இந்த ப்ராஜெக்ட் கான்டெஸ்ட் நம்ம காலேஜில் நடந்தாலும் சரி, பக்கத்து காலேஜில் நடந்தாலும் சரி, இந்த ப்ராஜெக்ட் கான்டெஸ்ட்டில் கேட்க போகிற ஃபர்ஸ்ட் வேர்ட் வேர் இஸ் யுவர் அப்ஸ்ட்ராக்ட். அதே மாதிரி பேப்பர் ப்ரெசன்டேஷன்ஸ், சிம்போசியம், கான்ஃபரன்சஸ் எங்கே போனாலும் நம்ம சப்மிட் பண்ண போகிறது இந்த அப்ஸ்ட்ராக்டை தான். அதே மாதிரி ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ஸ், எல்லாருக்குமே இந்த ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ஸில் ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருந்துட்டு தான் இருக்கும். என்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம், என்ன டொமைனில் பண்ணலாம் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருக்கும். பட் ஆனால் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடிய மெயின் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்ஸ்ட்ராக்ட் தான். ஸோ அது போக ரிசர்ச் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இந்த அப்ஸ்ட்ராக்ட் ரைட்டிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் இது ப்ளே பண்ணுங்க. ஸோ இதுதான் இதோட மெயின் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரைட்டிங் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட். இது எல்லாம் தான். ஸோ நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் டாக்குமெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி எதெல்லாம் நீங்கள் பண்ணலாம், இதெல்லாம் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணலாம், எதெல்லாம் விட்டுறலாம் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் மெத்தடை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபைண்ட் த நீட் ஆஃப் ரைட்டிங் த அப்ஸ்ட்ராக்ட். முதல்ல இந்த அப்ஸ்ட்ராக்டை நான் ஏன் எழுதணும் அப்படிங்கிற ஒரு குவெஷனை நீங்கள் கேட்கணும். ஸோ இம்பார்ட்டன்ட் ஆஃப் ரைட்டிங் த அப்ஸ்ட்ராக்ட் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ எந்த நீடுக்காக நான் அந்த அப்ஸ்ட்ராக்ட் எழுத போகிறேங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். செகண்ட், எக்ஸிஸ்டிங் ப்ராப்ளம்ஸ். ஆக்சுவலி ஒரு ப்ராப்ளமை நீங்கள் டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா ஒரு டொமைனில் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா இருக்கணுமா அப்படின்னா இல்லை, நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஒரே ப்ராப்ளமுக்கு மல்டிபிள் டொமைன்லேருந்து நீங்கள் சொல்யூஷன்ஸை நீங்கள் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அக்ரிகல்ச்சரில் நான் ஒரு சொல்யூஷனை கொடுக்கணும், ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மேன் பவர் இப்போ ரொம்ப குறைவாக இருக்குது அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில். இப்போ அதுக்கு நான் ஒரு ஆட்டோமேஷன்ஸை கொண்டுட்டு வரணும் அப்படின்னா நிறைய ப்ராசஸ் இருக்குங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு நான் கொண்டுட்டு வரலாம், எம்பெடட் வச்சு நான் கொண்டுட்டு வரலாம், இல்லை சம்டைம்ஸ் ஐ கேன் இம்பில்ட் சம் ஆன்டினாஸ் ஹியர் அண்ட் தேர், ரைட், கம்யூனிகேஷன்ஸை வச்சு கூட ஐ கேன் மேக் தட் ஆட்டோமேஷன் பாசிபிள். அப்போது ஒரு பிரச்சனைக்கு எப்படி சொல்யூஷன்ஸை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தாங்க அடுத்த பாயிண்ட். நீங்கள் என்ன ப்ராப்ளமை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஸ்ட்ராங்காக டிசைட் பண்ணிக்கோங்க. செகண்ட், அந்த ப்ராப்ளமுக்கான சொல்யூஷன் என்னென்ன அப்படின்னு நீங்கள் கொண்டுட்டு வரலாம். ஸோ ஜென்ரலாக ஒரு ப்ராஜெக்ட்டுக்குன்ட்டு இல்லை, நம்ம லைஃப்லேயே கூட ஒரு ப்ராப்ளமுக்கு நிறைய ஹண்ட்ரட் சொல்யூஷன்ஸ் நமக்கு இருக்கும். பட் நம்மளோட கன்ஸ்ட்ரைன்ஸை வச்சு எதுக்கு இந்த மாதிரி சொல்யூஷன்ஸை நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கன்ஸ்ட்ரைன் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு யூஜி ப்ராஜெக்ட் பண்ணுறோம், ரைட்டுங்களா? ஒன்று அது எம்பெடட் ப்ராஜெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஆர்டினோவை சூஸ் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா நம்ம ராஸ்பெரி பைக்கு போகிறோம். பட் ஆனால் கம்பெனி சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஆமை வச்சு பண்ணிட்டு இருக்காங்க, ரைட்டுங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம சில கன்ஸ்ட்ரைன்ஸஸ் நமக்கு இருக்கும். அந்த கன்ஸ்ட்ரைன்குள்ளே என்ன சொல்யூஷன்ஸ் ஃபிட்டன் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 100 சொல்யூஷன்ஸ் இப்போ என்ன ஆகிடும், 10 சொல்யூஷன்ஸாக உங்களுக்கு மாறிடும். அந்த 10லையும் சில பேசிக் கன்ஸ்ட்ரைன்ஸஸ், ஈஸி வே ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் நிறைய சொல்யூஷன்ஸை நீங்கள் குறைச்சிக்கலாம். ஸோ ப்ராப்ளம் என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணியாச்சு, சொல்யூஷன் என்னன்னு நான் இப்போ ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். செகண்ட், ஸோ சொன்ன மாதிரி டெக்னிக்கல் சொல்யூஷன்ஸ். எப்படிங்க டெக்னிக்கல் சொல்யூஷன்ஸ்? ஆர்டினோ யூஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை ராஸ்பெரி பை யூஸ் பண்ண போகிறீங்களா? ஓகே, வெறும் ஆர்டினோ வச்சு மட்டும் அந்த ப்ராப்ளம்க்கு நீங்கள் சொல்யூஷன் கொடுத்த மாதிரி ஆகிடாது. சப்போர்ட்டிங் சென்சார்ஸ் நீங்கள் பிளேஸ் பண்ணணும். அந்த சென்சார்ஸஸ்க்கு ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு சப்ளை நீங்கள் எப்படி கொடுக்க போகிறீங்க, இந்த ஆர்டினோ பேசிக் கோடிங் எழுதுறதுக்கு உங்கள் டீம் மெம்பர்ஸ்க்கு தெரியுமா அப்படின்னு ஒரு லிஸ்ட் ஆஃப் கொஷின்ஸை இந்த டெக்னிக்கல் சொல்யூஷன் டு த ப்ராப்ளம்க்கு நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கணும். ஸோ இது ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பேப்பரில்
டிக் பண்ணி நீங்கள் இந்த பேசிக் ரெக்குவயர்மெண்ட்ஸை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. இப்போது மெயின் அஜெண்டாக்குள்ளே நம்ம போகலாம். எப்படிங்க இந்த அப்ஸ்ட்ராக்டை எழுதுறது? ஓகேங்க, நான் ப்ராப்ளம் என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டேன், சொல்யூஷன் என்னென்னு நான் சொல்லிட்டேன். இப்போ இதை வச்சு நான் அப்ஸ்ட்ராக்டை எழுதி நான் ஒரு ப்ராஜெக்ட் கான்டெஸ்ட்டுக்கு நான் சப்மிட் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தட் ப்ராப்ளம் வித் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா இஃப் அவைலபிள். சரி, என்ன எனக்கு புரியலை அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு இதை சொன்னால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால ஐம் கிவிங் யூ அன் எக்ஸாம்பிள். ஒரு அக்ரிகல்ச்சர் பேஸ்டு ப்ராஜெக்ட், பிகாஸ் அது ஏன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னாக்கா வி கேன் ஈஸிலி காரிலேட் டு தட். ஓகே, ஸோ அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் நான் வந்து பண்ணணும்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். பிகாஸ் மேன் பவர் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது நாளுக்கு நாள். இப்போ நான் அதை வந்து அந்த மேன் பவர் என்ன இருந்தால் பண்ணணுமோ அதுக்கு ஈக்குவலான ஒரு மெஷினை நான் வந்து ஃபீல்டில் கொண்டுட்டு வரணும். அதுதான் என்னோட எய்ம். இப்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் என்னங்க எழுதணும் இந்த அப்ஸ்ட்ராக்ட் ரைட்டிங்கில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்ரிகல்ச்சரோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு எழுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அக்ரிகல்ச்சர் இன் இந்தியா இஸ் அன் அக்ரிகல்ச்சரல் லேண்ட். அஃப்கோர்ஸ் எஸ், இதில் ஒரு 60% ஆஃப் த பீப்புள் வந்து அக்ரிகல்ச்சரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. ஓகே, ஸோ பீப்புள் அபவுட் 60% ஆஃப் த பீப்புள் இன் இந்தியா ஆர் டிபெண்டிங் ஆன் திஸ் அக்ரிகல்ச்சர். ரைட், இதுதாங்க உங்களோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போது இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டான்னு நான் போட்டிருக்கேன். இப்போது 60%, 70%, 80% அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்ப்பாங்க இந்த அப்ஸ்ட்ராக்ட் ரைட்டிங்கில். எல்லாருமே உங்களோட ரிசர்ச் ஆர்டிக்கலில் ஃபுல்லாக படிப்பாங்களான்னா படிக்க மாட்டாங்க. மெயினாக அப்ஸ்ட்ராக்டை தான் ரிப்பீட்டடாக படித்து நீங்கள் என்ன புதுமையாக சொல்ல வரீங்கிறது தான் ஹைலைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் கொடுக்க போகிற இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா ரொம்ப முக்கியம். சப்போஸ் உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா தெரியலை, உங்களுக்கு கரெக்டாக கான்சன்ட்ரேட்டடாக இல்லைன்னா அந்த பாயிண்ட்டை நீங்கள் மென்ஷனே பண்ணாதீங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். செகண்ட் திங், add a second supporting statement to the first one. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நான் சொன்ன மாதிரி அக்ரிகல்ச்சர் எப்படி முக்கியம், எவ்வளோ % மக்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத சப்போர்ட்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸாக நீங்கள் கொடுக்கலாம். தேர்ட் பாயிண்ட், ப்ராப்ளம் என்ன? மேன் பவர் இல்லை, அதை நான் சால்வ் பண்ணணும், அதுக்காக ஒரு மெஷினை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன், அதுதாங்க ப்ராப்ளம். ரைட்டா? ஸோ அந்த எக்ஸிஸ்டிங் ப்ராப்ளம் என்ன? ரெடியூஸ்ட் மேன் பவர். ஸோ ரைட் அ ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டட் டு தட் ரெடியூஸ்ட் மேன் பவர். தென் ப்ரொஜெக்ட் யுவர் ஐடியா. என்ன பண்ண போகிறீங்க? மேன் பவர் இல்லை, அதை நான் ஓகே அதை டேலி பண்ணுறதுக்கு ஐ நீட் டு கம் அவுட் வித் நியூ மெஷின். ரைட், அந்த ப்ராஜெக்ட் அந்த ஐடியாவை யூ ஹேவ் டு ப்ரொஜெக்ட் இட் இன் த as a fourth point. Now, fifth point, டெக்னிக்கல் சொல்யூஷன். ஓகேங்க, இப்போ நான் கொண்டுட்டு வரேன் மேன் பவர் இல்லை, ஸோ மேன் பவர் டேலி பண்ணுறதுக்காக நான் ஒரு மெஷினை கொண்டுட்டு வரேன். அந்த மெஷினில் எனக்கு என்ன இருக்கணும்? ஆர்டினோ அப்படிங்கிற ஒரு டிவைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் டெல்லிங் யூ, ஆர்டினோங்கிற டிவைஸ் நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்க, ஆர்டினோ மட்டும் இருந்தால் போதுமா? இல்லை, டெக்னிக்கலாக நிறைய அதர் ரிலேட்டட் சென்சார்ஸ் வேணும், பேட்டரிஸ் வேணும், எல்லாமே எனக்கு இதுக்கு வேணும். ரைட்டுங்களா? ஸோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். எல்லா கண்டென்ட்ஸும் நான் மென்ஷன் பண்ணணும்னு சொல்லலை, ரொம்ப முக்கியமான கண்டென்ட்ஸை மட்டும் நீங்க சொன்னீங்கன்னா போதும். ரைட்? எக்ஸாம்பிள், the proposed idea or the proposed project works with an Arduino and a ultrasonic sensor or a moisture control sensor அப்படின்னு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஹைலைட்டட் விஷயங்களை மட்டும் நீங்க அப்ஸ்ட்ராக்ட்ல சொன்னீங்கன்னா போதும். தென் அது சப்போர்ட்டடா ஆர்டினோனா என்ன, இட் இஸ் அ மைக்ரோ கண்ட்ரோலர், ஏன் இது யூஸ் பண்ணுறோம், ஈஸி வே ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன், ஈஸிலி அவைலபிள் இந்த மார்க்கெட் அப்படின்னு அதுக்கான சப்போர்ட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸை நீங்கள் கொடுக்கணும். தென் மெத்தட் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன், எப்படி நான் பண்ண போகிறேன்? ரைட், ரொம்ப ஃப்ளோட்டிங்காக அந்த ஐடியாவை நான் கொடுக்க போகிறேன்னா, இல்லை ஒரு இடத்துல இருந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி நான் கொடுக்க போகிறேனாங்கிற ஒரு மெத்தட் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷனை நீங்கள் கொடுத்துருக்கணும். செகண்ட், அட்வான்டேஜஸ். ரைட்டுங்க, இப்படி நான் பண்ணுறதுனால எனக்கு என்னோட ப்ராப்ளமுக்கு என்னென்ன சொல்யூஷன் கொடுக்குறேன், அதனால அதை யூஸ் பண்ணுறவங்களுக்கு என்ன அட்வான்டேஜுங்கிறத நீங்கள் ஒரு 1 or 2 லைன்ஸில் யூ கேன் டிஃபைன் இட். ரைட்டுங்களா? ஸோ இப்போ நீங்கள் டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிற இந்த 8 ஐடியாவுமே, 8 சப்போர்ட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 சென்டென்சஸ் வருங்க. இதை ப்ராப்பராக நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்கனாலே உங்களோட அப்ஸ்ட்ராக்ட் 90% கம்ப்ளீட்டட். என்னது 90% அப்படின்னா? ஆமாங்க, இன்னும் சில டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்குது, அதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்லைடில் சொல்கிறேன். ரைட், டு பி கான்சென்ட்ரேட்டடில் ஃபர்ஸ்ட் டூஸ் என்னென்னா பண்ணலாம் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் த எக்ஸிஸ்டிங் மெத்தட். ரொம்ப முக்கியமான விஷயம், என்ன எக்ஸிஸ்டிங்கில் இருக்குது, நீங்கள் அதில் என்ன மாற்ற போகிறீங்க அப்படிங்கிறதுல நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம எல்லாருனாலையும் ஒரு யூஜி லெவல்லையோ ஒரு பிஜி லெவல்லையோ நம்மளால ஒரு புது ஐடியாவோ ஒரு புது ஃபார்முலாவோ ஒரு புது ஆல்கோரிதமை நம்ம கொண்டுட்டு வர முடியாது. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஆல்கோரிதமில் ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் தான் நம்ம பண்ண போகிறோம்.
அதுக்கு நீங்கள் இந்த எக்ஸிஸ்டிங் மெத்தடை ரொம்ப நல்லாவே தெரிஞ்சு வச்சுருந்துருக்கணும். செகண்ட், ப்ரூஃப் ரீடிங். மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் அதை படிக்கணும். ஆப்வியஸாக யூஜி ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம ஒரு 4 பேர் 5 பேர் ஒரு டீமாக தான் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ அது 5 பேருமே இண்டிவிஜுவலாக அதை படித்து ஒரு சின்ன கிராமட்டிக்கல் மிஸ்டேக் கூட அதில் இல்லாத மாதிரி நீங்கள் அதை ரெடி பண்ணணும். அதர் வேர்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோமேஷன் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்குன்னா அது ஆட்டோமேஷனே கொடுக்காதீங்க. பிகாஸ் ஆல்ரெடி அந்த ஆட்டோமேஷனுங்கிற வேர்டை நிறையா பேர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே வேர்டை நீங்கள் இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கான பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. ரைட்டுங்களா? ஸோ அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் வேர்ட்ஸ் மெக்கானைசேஷன். ரைட்டுங்களா? இப்போ என்ன ஆட்டோமேஷனுக்கு மெக்கானைசேஷனுங்கிற வேர்டு ஆல்டர்னேட்டிவ் வேர்டு தான். அதை எப்படி நான் கண்டுபிடிக்கிறதுனா, வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி சும்மா அந்த வேர்டை டைப் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி அதர் வேர்ட்ஸ் சினானிம்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த வேர்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கூகுளில் நீங்கள் அந்த அதர் வேர்ட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி கூட அதர் வேர்ட்ஸை நீங்கள் ஆப் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிளாக் செக், இந்த பிளகியாரிசம் செக் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. மோஸ்ட்டாக இதை அவாய்ட் பண்ணுறக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நெட்டில் இருந்து அப்படியே காப்பி பண்ணி போடாதீங்க. அப்படி பண்ணிட்டாலே பிளாக் வந்து ரொம்ப குறைவாக தான் வரும். பிளாக் எப்படி செக் பண்ணி எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறத, எப்படி ஆன்லைன் டூல்ஸ் வச்சு ஈஸியாக குறைக்கலாங்கிறத நம்ம நெக்ஸ்ட் ஃபோர்த் கமிங் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ரைட், ஜஸ்டிஃபை யுவர் பேராகிராஃப். ஜஸ்டிஃபை அப்படின்னா நான் போயிட்டு உங்களை செஞ்சு பார்த்து வந்து செய்ய சொல்லலை. Ctrl+A கொடுத்துட்டு வேர்ட் டாக்குமெண்ட்டில் மேலே ஜஸ்டிஃபை அப்படிங்கிற ஒரு வேர்ட் இருக்கும். சென்டர் அலைன்மெண்ட், லெஃப்ட் அலைன்மெண்ட், ரைட் அலைன்மெண்ட், ஜஸ்டிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கும். ப்ளீஸ் ஜஸ்டிஃபை யுவர் அப்ஸ்ட்ராக்ட். ரொம்ப ரொம்ப முக்கியங்க. உங்களோட அப்ஸ்ட்ராக்ட் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கணுங்கிறது ரொம்ப ப்ரொஃபஷனல் வே ஆஃப் ரைட்டிங் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட். எப்படின்னா, மோஸ்ட்லி நம்ம ப்ரிஃபர் பண்ணுற வேர்ட் ஃபார்மேட், சைஸ் ஃபார்மேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 12. அதோட இது என்னென்னு பார்த்தீங்கன்னா டைம்ஸ் நியூ ராமனில் தான் நம்ம வச்சுருப்போம். ஸோ டைம்ஸ் நியூ ராமன் 12 வித் ஸ்பேசிங் ஆஃப் 1.5 நம்ம மெயின்டைன் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ஜஸ்டிஃபிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேர்டு வந்து அதுதாங்க. அதை பண்ணாமல் நீங்கள் அப்படியே லெஃப்ட் அலைன்மெண்ட்லேயோ ரைட் அலைன்மெண்ட்லேயோ கொடுத்தீங்கன்னா அது பார்க்கவே ரொம்ப வேர்ஸாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் டூ அ ஜஸ்டிஃபிகேஷன் டு யுவர் பேராகிராஃப். தென் டு பி கான்சன்ட்ரேட்டட்ல டோன்ட்ஸ் என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்னா, காப்பி பண்ணவே கூடாதுங்க. நெட்டில் இருந்து அப்படியே ஒரு சென்டென்ஸை தூக்கி நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிளாகும் வரும். அதே வந்து அக்செப்டபுளாகவும் இருக்காது. பார்க்கவே ரொம்ப ஃபார் சேக்குக்காக நீங்கள் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. நெவர் ரிப்பீட் வேர்ட்ஸ். ஒரே வேர்டை 10 சென்டென்சஸ்லையும் நீங்கள் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. அது ரொம்ப ரொம்ப வேர்ஸாக தெரியும் உங்கள் அப்ஸ்ட்ராக்டில். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ், இது வந்து உங்களோட என்டையர் ரிசர்ச் ஆர்டிக்கலில் எங்கேயாச்சும் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கிறது ஃபைன், ஓகே, வி ஆர் ஹியூமன்ஸ், வி கேனாட் டூ லைக் அ மெஷின், அது ஓகேங்க. பட் அப்ஸ்ட்ராக்டில் ப்ரூஃப் ரீட் பண்ணும்போது ரொம்ப மல்டிபிள் டைம்ஸ் செக் பண்ணிக்கோங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கக்கூடாது. ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு இமேஜினேட்டிவாக கொண்டுட்டு வர ஒரு சொல்யூஷனை பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கொடுக்காதீங்க. அதை அக்செப்டே அதெல்லாம் அந்த மாதிரியான சிம்பிள் சில்லி மிஸ்டேக்ஸை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ரைட்டுங்களா? ஸோ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ளீஸ் அவாய்ட். அண்ட் I am going to do, we are projecting this, அந்த மாதிரியான வேர்ட்ஸை தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் வேவே கிடையாதுங்க. I, you, we, please don't use that. ரைட்? ரொம்ப காமனான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி எழுதுங்க. டோன்ட் யூஸ் திஸ் ஐ யூ வி அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இந்த டோன்ட்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு பார்க்கும்போது புதுசாக இருக்கலாம். எப்படி ஐ இல்லாமல் ஒரு சென்டென்ஸை நான் எழுதுவேன் அப்படின்னா அதுக்கு எப்படிங்கிறத நான் ஒரு சாம்பிள் அப்ஸ்ட்ராக்ட் ரைட்டிங்கில் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ரைட், மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கீவேர்ட்ஸ். அப்ஸ்ட்ராக்ட் எழுதின உடனே நம்ம மக்கள் பாதி பேர் மறந்து போகிறது இந்த கீவேர்ட்ஸ் தான். அது இல்லாமல் கீவேர்ட்ஸ்ன்னு போட்டாலும் அதில் என்ன ஃபில் பண்ணுறதுன்னு நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட்டு டொமைனுங்க. எம்பெடட் டொமைனா, கம்யூனிகேஷனா, இல்லை விஎல்எஸ்ஐயா, எதில் நீங்கள் பண்ண போகிறீங்கிறத ஃபஸ்ட்டு போட்டு ஒரு கமா போட்டுருங்க. ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பண்ண போகிற அக்ரிகல்ச்சர் ப்ராஜெக்ட் எம்பெடட் பேஸ்டு ப்ராஜெக்ட் அப்படின்னா எம்பெடட் கமா ஃபர்ஸ்ட் வேர்ட் முடிஞ்சிருச்சுங்க. செகண்ட், டெக்னிக்கல் சொல்யூஷன், மைக்ரோ கண்ட்ரோலரா இல்லை மைக்ரோ ப்ராசஸரா, ஆர்டினோவா, ஆமாம் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு அதை எழுதி அதுக்கு ஒரு கமா போட்டுருங்க. why I'm telling you comma is keywords எல்லாமே வந்து கமா போட்டு தான் நம்ம எழுதணும். ரைட்டுங்களா? அப்ளிகேஷன்ஸ், அக்ரிகல்ச்சரா, இல்லை வந்து ஒரு ட்ரைனேஜ் கிளீனிங் சிஸ்டமா, இல்லை வந்து ஹோம் ஆட்டோமேஷனா, ஐஓடி பேஸ்ட் ப்ராஜெக்ட்ஸா அப்படிங்கிறத அப்ளிகேஷன்ஸை ஒரு சிங்கிள் வேர்டில் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். லாஸ்ட் ஒன் அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறது வந்து என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் இன்க்ரீஸ்டு த்ரூபுட், இன்க்ரீஸ்ட் எஃபிஷியன்சி ஆர் ரெடியூஸ்டு மேன் பவர், அந்த மாதிரியான ஒரு வேர்ட்ஸை நீங்கள் எழுதலாம். ரைட்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கிள் வேர்டில் தான் நீங்கள் உங்களோட கீவேர்டை கொடுக்கணும் அப்படின்ட்டு இல்லை, 2 வேர்ட்ஸில் கொடுக்கலாம். பட் அதை நீங்கள் குறைக்கணும் அப்படின்னாக்கா ஒரு ஹைஃபனேட்டட் போட்டு நீங்கள் அந்த வேர்டை சிங்கிள் வேர்டாக நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஐ ஹோப் இது வந்து உங்களுக்கு ஒரு அவுட்லைன் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு கொடுத்துருந்துருக்கும். அஃப்கோர்ஸ் நமக்கு ஒரு சாம்பிள் டாக்குமெண்ட் இருந்தால் தான்
நமக்கு இது ஈஸியாக கார்லேட் பண்ணிக்க முடியும். ஸோ த நெக்ஸ்ட் டாபிக் வில் பி ஆன் அ சாம்பிள் அப்ஸ்ட்ராக்ட் ரைட்டிங். ஸோ until, stay tuned with Divi's Techie.com. You can also follow us on Instagram and Facebook for instant updates. Thank you.